சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தற்பொழுது வக்ரகதி அடைய போகின்றார். அதாவது ஜூன் 30ஆம் தேதி வக்ர பயிற்சி ஆக போகின்றார். ஸோ அதில் 12 ராசிகளுக்கும் அவர் எந்த மாதிரியான ஒரு மாறுதலான பலன்களை தரப்போகிறார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஜாதகத்தில் இருக்கின்ற தசாபுக்திகளோட நம்ம இந்த 4 கிரகங்களுடைய கோச்சார பலன்களை ரொம்ப அதிகமாகவே பார்த்து அதற்கேற்ற மாதிரியான ஒரு முடிவுகளை நம்ம எடுப்போம். சனி, குரு, ராகு, கேதுக்கள், சரிங்களா? இப்போது இதில் இந்த வக்ரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ராகு கேது சூரிய சந்திரர்களுக்கு கிடையாது. வக்ரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா குஜாதி ஐவர்களுக்கு தான் இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. குஜாதி ஐவர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு, செவ்வாய், சனி, சுக்கிரன், புதன். ஸோ இந்த 5 கிரகங்களுக்கு தான் வக்ரம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. ஜூன் மாதம் 30ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதி அடைகின்றார். சனி பகவான் தற்பொழுது பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்கின்றார். ஸோ கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ள சனி பகவான் வக்ரகதி அடைந்து 4.5 மாதங்கள் பின்னோக்கி சஞ்சாரம் செய்து தன்னுடைய பலன்களை அளிக்கப் போகின்றார். பின்னோக்கி அப்படின்னு உடனே சனி பகவான் மூவாயிட மாட்டார். அதாவது முன்னுக்கு பின் முரணான ஒரு நிலை. சாதாரணமாக வக்ரம் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளைந்தது அப்படின்றது தான் நம்ம வக்ரம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது சனி பகவான் ஒரு இயற்கை பாவர் இல்லைங்களா? ஸோ அந்த இயற்கை பாவரான சனி பகவான் தன் நிலையிலிருந்து மாறி ஒரு வேகம் எடுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஏன்னா சனி பகவான் ரொம்ப தாமதமான கிரகம் இல்லைங்களா? ஸோ அவர் தன்னுடைய நிலையை மாற்றி வக்ரகதி அடைந்து பலன்களை கொடுக்க போகின்றார். இது நார்மலாக சனி பகவான் கொடுக்கின்ற பலன்களை விட வித்தியாசப்படும். குரு, செவ்வாய், சனி இந்த 3 கிரகங்களுக்கும் 5ஆம் இடத்தில் சூரியன் வரும்பொழுது வக்ரகதி அப்படின்ற நிலை ஏற்படுகிறது. இந்த 3 கிரகங்களுக்கும் 7ஆம் இடத்துல சூரியன் வரும்போது ரொம்ப அதிவக்ரமாக மாறி அதற்கு பின்னாடி 9ஆம் இடத்திற்கு வரும்பொழுது வக்ர நிலை அப்படின்றது நிவர்த்தி பெறும். அதாவது ஜூன் 30ஆம் தேதி முதல் வக்ர அடைந்து அக்டோபர் 5ஆம் தேதி அப்படியே பின்னோக்கி நகர்ந்து சதய நட்சத்திரத்திற்கு வந்து அதற்கு பின்னாடி நவம்பர் 15ஆம் தேதி வக்ர நிலையிலிருந்து மாறி நேரடியாக சஞ்சாரம் செய்ய போகின்றார். இந்த நிகழ்வு ஜூன் 30லிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரை நடக்கும். ஸோ சனி பகவான் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இடம் மாறக்கூடிய கிரகம் கிடையாது. ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் அப்படின்னு தான் இவருடைய கால அளவு. சனி பகவானுக்கு தான் ஒருவருடைய விதியை மாற்றக்கூடிய தன்மை இருக்கு. மேஷ ராசிக்கு சனி பகவான் வக்ரகதி அடைந்து எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றது தான் பார்க்க போறோம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனியினுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. 11ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம், நண்பர்களை சொல்றது, மூத்த அண்ணன்மார்களை குறிக்கின்ற ஒரு விஷயம், நம்ம பெறக்கூடிய ஆதாயங்கள், ப்ரமோஷன், வேலை தொழிலில் அது தரக்கூடிய லாபங்கள். ஸோ வேலையில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு பதவி உயர்வால் உங்களுக்கு லாபம் வர்றது, இன்னொரு வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கிடச்சி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 11ஆம் இடம் சொல்லக்கூடியது. மேஷம் அப்படின்றது பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய ராசி. வக்ரகதியில் எந்த கிரகங்களுக்கெல்லாம் சனி பகவான் தீமை செய்கின்ற அமைப்பில் இருக்கிறாரோ அந்த கிரகங்களுக்கெல்லாம் நன்மை என்கின்ற ஒரு விஷயத்தை தருவார். மேஷம் அப்படின்றது செவ்வாயினுடைய வீடு. செவ்வாய்க்கு கடுமையான பகைவர் தான் இந்த சனி பகவான். ஸோ அப்போது அவருடைய ராசிக்கு, இந்த செவ்வாயினுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் மிக வேகமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறது. இது வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப ஸ்லோவாக அதில் ஒரு லாபம் அப்படின்றது இருந்திருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஆதாயம் ஸ்லோவாக இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதில் டபுள் இன்கம்மாக இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடச்சிரும். நீங்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதற்குரிய வெகுமதி அப்படின்றது உடனடியாக கிடைத்து விடக்கூடிய காலம். ஸோ அதே மாதிரி ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 4.5 மாத காலங்களில் ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சனி பகவான் வக்ரம் ஆயிட்டு ராசியை பார்வையிடுகின்றார். ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகின்றார். அதே மாதிரி ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்வையிடுகின்றார். சனிக்கு 3, 10 என்ற சிறப்பு பார்வைகள் உண்டு. அதே மாதிரி 7ஆம் பார்வை என்கின்ற சமசப்தம பார்வையும் இருக்கின்றது. ஸோ 8ஆம் பாவத்தையும் சனி தொடர்பு கொள்றதுனால, ஏன்னா இந்த இடத்துல வக்ரமாயிட்டு 8ஆம் பாவத்தை தொடர்பு கொள்கின்றார், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவும் பார்க்கிறாரு உங்களுக்கு அந்த 8ஆம்
இடத்த வந்து குருவும் பார்க்கறதுனால மேக்ஸிமம் அந்த ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து கிடையாது. பட் ஆனால் அடிக்கடி பார்த்திங்கன்னா உடலில் ஏதாவது ஒரு சின்ன கோளாறுகள் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்டு ஒரு அட்மிட் ஆகிட்டு வெளியில் வர மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏதாவது உடம்பு பிரச்சனைகள் கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் மேஷராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படின்றது நல்லது. அது மாதிரி சனி வந்து வக்ரமாக இருக்கக்குள்ள ரொம்ப ஃபாஸ்ட்டாக எந்த ஒரு அடுத்துன்னு போக சொல்லி தூண்டிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் முடிவெடுக்கிறது அப்படின்றது நல்லது. ஸோ 5ஆம் பாவத்தையும் இந்த சனி பகவான் பார்க்கறதுனால குழந்தை பிறப்பு சிலருக்கு தாமதமாகக்கூடிய ஒரு விஷயம் இருந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ சட்டுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு புத்திர பாக்கியம் கூட உருவாகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த புத்திரத்திற்கு காரணம் அப்படின்றது சனி பகவான் கிடையாது. பட் அவருடைய பார்வை மூலம் அந்த இடத்துல சில 5ஆம் பாவத்திற்குரிய ஒரு சில மாற்றங்கள் அப்படின்றத வந்து உண்டு பண்ணுவார்.